கருட புராணத்துல ரொம்ப ரொம்ப இறங்கி சொல்றது. இந்த பிதிருக்காரியங்களை பத்தி, இது பிதிருக்காரியங்கள் பண்ணலைன்னா அவன் என்ன கதிக்கு ஆவாகான் அப்படிங்கிறத பத்திலாம் ரொம்ப எலாபரேட்டா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பொதுவா உலகத்துல அப்படி நம்ம மாத்தி புரிஞ்சுட்டோம். எப்படி நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்றோம்ல, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்றாப்புல, இந்த கருட புராணம்ங்கிறது வியாசரால எழுதப்பட்ட புராணம் தான். அதாவது வியாசர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பிரம்மாண்ட புராணம்னு பேரு, இந்த லலிதா சஹஸ்ரநாமம் அதுல தான் முடிக்கிறார். அதுல முடிச்ச உடனே அப்போ சூத பௌராணிகள்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு வியாசர்கிட்ட கேட்குறார். இந்த மாதிரி நீங்க வந்து எல்லா விதமான புராணங்கள்லையும் 18 புராணங்கள்லையும் வந்து பகவான் பூமியில் அவதாரம் உண்டார், பகவான் எதுக்கு உலகத்துல உற்பத்தியானார், பகவானை சரணடைஞ்சா என்னெல்லாம் நம்மளுக்கு சௌகரியங்கள் பூமியில பண்ணி கொடுக்குறாங்கிறத பற்றிலாம் சொன்னேன். ஆனா பூமியில பிறக்கக்கூடிய மனுஷன் இறந்து போறான். இறந்து போன பிற்பாடு அவன் எங்கெல்லாம் போறான், எப்படிலாம் அந்த சோல் டிராவல் ஆகுது அப்படிங்கிறத பத்தி சொன்னேன்ல. நாங்கெல்லாம் அவளுக்கு மனுஷாலா இருக்கக்கூடியவாளுக்கு அல்பமான மனுஷ ஜென்மா அவன் கரையேறதுக்கு நாங்கள் ஏதாவது வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவர் முதல்ல சொல்றார். இந்த கருட புராணத்தில் சொல்லும் பொழுது, பூமியில பிறந்தாச்சுன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாரும் தவறி போறான். ஆனா இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு 86 லட்சம் ஜென்மாவை தாண்டி வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. ஒரு மனுஷ பிறவி ஒரு மனுஷ பிறவி எடுக்கிறதுக்கு 86 லட்சம் ஜென்மா நம்ம தாண்டி வந்தாதான் இந்த மனுஷ பிறவிங்கிறது கிடைக்கும். அதாவது அதை தான் ஔவை பாட்டியும் சொல்றா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதில்னு சொல்றாலும், அதுலயும் கூன் குருடு செவடின்றி பிறத்தல். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, பித்திருக்களை நம்ம பூஜிக்கலைன்னா சில பேர் அதுல குழந்தைகள் வந்து ஸ்பெஷல் சைல்டாவே போறோம். இந்த பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் நம்ம இந்த பித்திரு காரியங்களை வந்து ஸ்ரத்தா பக்தியான முறையில் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பித்திருக்களுடைய கோபதாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு தபசு நம்மளுக்கு வரும்.